இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நல்லது செஞ்சால் சொர்க்கத்துக்கு போவாங்க, கெட்டது செஞ்சால் நரகத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எந்த ஒரு தவறுமே செய்யாத ஒரு அப்பாவி பெண் நரக வேதனையை அனுபவிச்சு இறந்து போயிருக்காங்க. வெளிநாட்டுக்கு போகிறவங்க கண்டிப்பாக பார்க்க வேண்டிய வீடியோ இது. அது ஏன் அப்படின்னு இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கே தெரிய வரும். இந்தியா மாதிரியான பல ஏழை நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் வளர்ந்த நாடுகளுக்கு வேலைக்காக பயணம் செய்யக்கூடிய பழக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படிதான் மலாய் நாட்டிலேருந்து ஒரு 25 வயசு பொண்ணு சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு வீட்டு வேலைக்காக போயிருக்காங்க. அவங்களுக்கு அந்த வீட்டில் நடந்த சித்திரவதை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். 26 ஜூலை 2016 சிங்கப்பூரில் இருக்கிற ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலுக்கு காலையில் 9:30 மணிக்கு ஒரு ஃபோன் கால் ஒன்று வருது. அதில் ஒரு லேடி ஒருத்தங்க பேசுகிறாங்க. எங்கள் வீட்டில் வேலை செய்யக்கூடிய பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்பவே கஷ்டப்படுறா, கிச்சனில் தவறி விழுந்துட்டா, நாங்கள் எவ்வளவோ எழுப்ப முயற்சி பண்ணினாலும் எழுந்திருக்க மாட்டேங்கிறா, ப்ளீஸ் டாக்டர் நீங்கள் கொஞ்சம் உடனே வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த டாக்டர், நான் வரத்துக்கு 2 மணி நேரம் ஆகும், நீங்கள் சொல்கிறத பார்த்தா ரொம்ப சீரியஸான பிரச்சனை மாதிரி தெரியுது, அதனால் உடனே நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு அந்த லேடி, பரவாயில்ல டாக்டர், நீங்கள் பொறுமையாக வாங்க, நாங்கள் வெயிட் பண்ணுறோம், அது வரைக்கும் நாங்கள் இந்த பொண்ணை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 2 மணி நேரம் கழிச்சு டாக்டர் அந்த வீட்டுக்கு போறாரு. அப்போ அந்த வீட்டு வேலைக்கார பொண்ணு சோஃபாவில் படுத்திருக்கா. பக்கத்திலேயே டாக்டருக்கு கால் பண்ண அந்த லேடியும் அந்த லேடியோட அம்மாவும் உட்காந்துருக்காங்க. டாக்டர் அந்த பொண்ணை பார்த்ததுமே இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறமா அவருக்கு ஞாபகம் வந்திருக்கு. ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி அந்த வேலைக்கார பொண்ணு கண்ணாடி போட்டுக்கிட்டு மூஞ்சில மாஸ்க் போட்டுக்கிட்டு அந்த டாக்டரோட ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. அந்த வேலைக்கார பொண்ணோட பேரு பியாங் நகியா டான், அந்த ஓனரோட பேரு காயத்ரி முருகையன். இவங்க 2 பேரும் தான் 2 மாசத்துக்கு முன்னாடி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தாங்க. என்ன விஷயமா ஹாஸ்பிட்டல் போனாங்க அப்படின்னா, அந்த பியாங் அப்படிங்கிற பொண்ணுக்கு சளி ஜுரம் இருக்கிறதாவும் அவங்களுடைய கால் வீங்கி இருக்கிறதாவும் சொல்லிட்டு தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. டாக்டர் பியாங்கோட கண்ணாடியையும் மாஸ்கையும் ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காரு. அப்பதான் தெரிஞ்சிருக்கு அந்த பெண்ணோட கன்னத்துல காயம் இருக்கிறதும் அந்த பெண்ணோட கன்னம் வீங்கி போயிருக்கிறதும் அந்த டாக்டருக்கு தெரிஞ்சிருக்கு. கன்னத்துல என்ன காயம் அப்படின்னு டாக்டர் கேட்கும்போது, காயத்ரி அவ கீழே தடுமாறி விழுந்துட்டா டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா டாக்டர் ஜுரத்துக்கும் கால்வலிக்கும் மருந்து எழுதி கொடுத்துட்டு அனுப்பியிருக்காரு. அந்த சம்பவம் நடந்து 2 மாசத்துக்கு அப்புறமா மறுபடியும் அந்த பொண்ணை அவரு இப்பதான் பார்த்துருக்காரு. 2 மாசத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணை அவர் பார்த்ததை விட இப்போ அந்த பொண்ணு ரொம்பவே மெலிஞ்சு போயிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம வாய் திறந்த நிலைமையில சோஃபாவில் படுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. சாதாரணமாக மயக்கம் அடைஞ்சவங்களுடைய வாய் திறந்திருக்காது. அப்பவே டாக்டருக்கு சந்தேகம் வந்திருக்கு. இருந்தாலும் அவர் உயிர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி பார்த்துருக்காரு. கண்ணில் டார்ச் அடிச்சும் பார்த்துருக்காரு. எந்த ஒரு அசைவும் இல்லை. டாக்டர் அப்பவே சொல்லிட்டாரு, இந்த பொண்ணு ஏற்கனவே இறந்துட்டா அப்படின்னுட்டு. உடனே பதறிப்போன காயத்ரி முருகையனும், என்ன டாக்டர் சொல்றீங்க, நீங்க வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உடல்ல லைட்டா அசைவு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக்காயிருக்காங்க. கூடவே அந்த காயத்ரியோட அம்மாவும் ஷாக்காயிருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்டர் காயத்ரி கிட்ட, அந்த பொண்ணை நீங்க என்ன பண்ணீங்க, அந்த பொண்ணுடைய உடம்புல நிறைய காயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அதெல்லாம் எதுவும் இல்லை டாக்டர், அவள் கிச்சனில் வழுக்கி விழுந்துட்டா, அவளுக்கு சரியாக நடக்கக்கூட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு டாக்டர் இருந்துக்கிட்டு, சரி நான் வரத்துக்கு 2 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொன்னேன்ல, அதுக்குள்ளே நீங்கள் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி அவளை கூட்டிகிட்டு போயிருக்கலாமே, ஏன் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அதுக்கு காயத்ரி, விஷயம் இவ்வளோ சீரியஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்கல டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு டாக்டர், சரி நடந்தது நடந்து போச்சு, இந்த பொண்ணு இறந்து போயிட்டா, அதனால் நாம் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதுக்கு காயத்ரி, வேணாம் டாக்டர், நம்ம ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணலாம், வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு டாக்டர், ஏம்மா அவள் தான் ஏற்கனவே செத்துட்டா, மறுபடியும் எதுக்கு ஆம்புலன்ஸ் அப்படின்னு 2 பேருக்கும் இடையில ரொம்ப நேரமாக பேச்சுவார்த்தை போய்கிட்டே இருந்தது. கடைசியா டாக்டர் போலீஸுக்கு ஃபோன் பண்ணிட்டாரு. போலீஸும் ஒரு மருத்துவ குழுவோட கொஞ்ச நேரத்திலேயே அங்கே வந்துட்டாங்க. அந்த பொண்ணை செக் பண்ணி பார்த்த மருத்துவ குழு பொண்ணு இறந்துட்டா அப்படின்னு தெரிஞ்ச உடனே டெட் பாடியை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா போலீஸார் வழக்கமான விசாரணையெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் 1-2 நாட்கள் கழிச்சு அந்த பொண்ணுடைய பிரேத பரிசோதனை அறிக்கை வந்தது. அதில் போலீஸாருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அதாவது அந்த பொண்ணோட உடம்புல 32 தழும்புகளும் 47 காயங்களும் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு ரொம்ப நாளாக சாப்பிடாம இருந்தே இறந்து போயிருக்கா.
இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே போலீசார் துரித நடவடிக்கையில இறங்குனாங்க. காயத்ரி மற்றும் அவங்க அம்மா பிரேமா கிட்ட விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அதே போல காயத்ரியோடைய கணவர் அவர் ஒரு போலீஸ்காரர். அவருடைய பெயர் கவின் செல்வம். இவங்க 3 பேர்கிட்டையும் போலீஸ் அதிகாரிகள் தீவிரமா விசாரிச்சாங்க. அதோட கவின் செல்வத்தை ஆகஸ்ட் 8ஆம் தேதி, அதாவது கொலை நடந்து 13 நாள் கழிச்சு அவர் அந்த வேலையிலிருந்தும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வீடு முழுக்க போலீசார் சோதனை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ வீட்டில் சிசிடிவி இருக்கிறது தெரிய வந்திருக்கு. அதை பற்றி கவின் செல்வத்துக்கிட்ட கேட்கும்போது 1 வருஷத்துக்கு முன்னாடியே ரிப்பேர் ஆயிடுச்சு, நாங்கள் அதை இன்னும் சரி பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனாலும் போலீசார் விடாம ஒரு வழியாக கஷ்டப்பட்டு அந்த சிசிடிவி ஹார்ட் டிஸ்கை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஃபுட்டேஜை போலீஸ் போட்டு பார்க்கும்போது மொத்த உண்மையும் போலீஸாருக்கு தெரிய வந்திருக்கு. அதாவது இந்த பியாங் அப்படிங்கிற பொண்ணு மியான்மர் நாட்டை சேர்ந்தவங்களாம். அவங்களுக்கு 20 வயசாக இருக்கும்போதே கல்யாணமாகி ஒரு பையனும் பிறந்திருக்கான். அப்பதான் 2015ஆம் ஆண்டு அந்த பொண்ணுக்கு வீட்டில் வேலை செய்யறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. அந்த வேலைக்காக தான் தன்னுடைய 23ஆவது வயசுல 3 வயசு குழந்தைய வீட்டில் விட்டுட்டு சிங்கப்பூருக்கு இந்த வீட்டுக்கு அவங்க வேலைக்கு வந்திருக்காங்க. தன்னுடைய மகனுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும், அவனை நல்லா வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு தான் அந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்திருக்காங்க. இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, காயத்ரியோடைய 4 வயசு பொண்ணையும் 1 வயசு பையனையும் பார்த்துக்கிறது தான் இவங்களுடைய வேலை. இந்த வேலைக்காக காயத்ரி போட்ட கண்டிஷன் மொத்தம் 3. அது என்ன அப்படின்னா, மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாது, ஒரு நாள் கூட லீவ் கிடையாது, நாங்களே 3 வேளை சாப்பாடு போட்டுடுவோம், எங்கள் வீட்லேயே தங்கிக்கணும். இதுதான் அந்த கண்டிஷன். இந்த கண்டிஷன்களையெல்லாம் பியாங் ஒத்துக்கிட்டு மே 2015 வீட்டில் வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச நாள்லயே காயத்ரிக்கு பியாங்க பிடிக்காம போயிருக்கு. ஏன்னா பியாங் சுத்தமாக இருக்க மாட்டா, நிறைய சாப்பாடு சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு அவளை குறை சொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்படியே நாட்கள் போக போக பியாங்க பார்த்தாலே காயத்ரிக்கு கடுமையான கோபம் வந்திருக்கு. சரியான சாப்பாடு கொடுக்கறதில்ல, ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் மட்டும்தான் தூங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேலையையும் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காயத்ரிக்கு கோபம் வரும்போதெல்லாம் பியாங்க அடிக்க ஆரம்பிச்சிருக்கா, சூடு வைக்க ஆரம்பிச்சிருக்கா. குச்சி, பேட்டு அப்படின்னு கையில் எது கிடைக்குதோ அதையெல்லாம் வச்சு அடிக்க ஆரம்பிச்சிருக்கா. சில சமயங்களில் எட்டி கூட உதைப்பாளாம். இதில் காயத்ரியோட அம்மா பிரேமாவும் அந்த பொண்ணை கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. பியாங் அந்த வேலைக்கு சேர்ந்த 14 மாசத்துல சரியான சாப்பாடு தண்ணி இல்லாமல் 24 கிலோவா எடை குறைஞ்சிருக்காங்க. பியாங்க எந்த அளவுக்கு அவங்க டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்னா, பியாங் குளிக்கும்போது டாய்லெட் போகும்போது எல்லாம் கதவை திறந்து வச்சுக்கிட்டே தான் போகணுமாம். ஏன்னா பியாங் சுத்தமாக இருக்காளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் முடியை பிடிச்சி அடிக்கிறது, வயிற்றுலேயே எட்டி உதைக்கிறது அப்படின்னு ரொம்பவே கொடுமைப்படுத்தி இருக்காங்க. இந்த சமயத்துல தான் மே 2016 ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்த அடுத்த மாசமே ஜூன் மாசம் பியாங்கோட கையில அயன் பாக்ஸால சூடு வச்சிருக்காங்க, நெத்தியிலையும் சூடு வச்சிருக்காங்க. அடுத்த மாசம் ஜூலை 25ஆம் தேதி 2016 நைட்டு 11:45 மணிக்கு பியாங் மெதுவா நடக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவளை அடிச்சிருக்கா காயத்ரி. அது மட்டும் இல்லாம ஒரு கண்ணாடி பாட்டிலை எடுத்து அவளுடைய முகத்திலேயே அடிச்சிருக்கா காயத்ரி. அதுல பியாங் சுருண்டு விழுந்துட்டா. அவளால எழுந்திருக்க கூட முடியல. காயத்ரியும் காயத்ரியோட அம்மா பிரேமாவும் சேர்ந்து பியாங்கோட மேல தண்ணியை ஊத்தி அவளை எழுப்ப முயற்சி பண்ணாங்க. ஆனாலும் பியாங்கால எழுந்திருக்க முடியல. அதுக்கப்புறமா பியாங்க பெட்ரூமுக்கு தரதரன்னு இழுத்துக்கிட்டு போய் பெட்ரூம் ஜன்னல்ல கையை கட்டி போட்டுட்டு வயிற்றுலேயே எட்டி எட்டி உதைச்சிருக்காங்க. பியாங் கடைசியாக பேசின வார்த்தை என்னன்னா, எனக்கு கொஞ்சம் சாப்பாடு தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு காயத்ரி சாப்பாடு எதுவும் தராம காலையில் 5 மணிக்கு எழுந்து வேலையை பார்க்கணும்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு அங்கிருந்து போயிட்டா. பியாங் நைட்டு முழுக்க ஈரத்துணியோட கைகள் கட்டப்பட்ட நிலைமையில பெட்ரூம்ல துடிதுடிச்சபடி கிடந்திருக்கா. அடுத்த நாள் காலையில 5 மணிக்கு காயத்ரி பியாங்க தட்டி எழுப்பியிருக்கா. ஆனா பியாங் எழுந்திருக்கவே இல்லை. காயத்ரியும் அவங்க அம்மாவும் எவ்வளவோ எழுப்ப முயற்சி பண்ணாலும் அவ எழுந்திருக்கல. தண்ணி எல்லாம் மேல ஊத்தி பாக்குறாங்க, ஆனாலும் பியாங் எழுந்திருக்கிற மாதிரி தெரியல. உடம்புல எந்த ஒரு அசைவுமே இல்லை. அதுக்கப்புறமா தான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி இவங்க சொல்லியிருக்காங்க. டாக்டர் வந்த 2 மணி நேர கேப்பில் தான் அந்த ஈரத்துணியெல்லாம் மாற்றிட்டு கொண்டு வந்து சோஃபாவில் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா கணவர் கவின் வீட்டில் இருக்கக்கூடிய சிசிடிவியை அன்இன்ஸ்டால் பண்ணியிருக்காரு. டாக்டர் வீட்டுக்கு வந்து பியாங் செத்துட்டா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் காயத்ரியும் அவங்க அம்மா பிரேமாவும் ஷாக்கான மாதிரி நடிச்சிருக்காங்க. இந்த விஷயம் எல்லாமே போலீஸாருக்கு சிசிடிவியில் கிடைச்ச தகவல்கள்.
இந்த கேஸ் விசாரணை 24 பிப்ரவரி 2021 சிங்கப்பூர் கோர்ட்டுக்கு வந்தது. 3 பேருக்கும் தனித்தனியா வழக்கு நடந்தது. அதுல காயத்ரி தரப்புல வாதாடின வழக்கறிஞர் காயத்ரிக்கு மனநல பிரச்சனை இருக்கிறதாவும் அதனால அவங்களுக்கு குறைந்தபட்ச தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு கோர்ட்ல வாதாடி இருக்காரு. ஆனா எதிர்த்தரப்பு வழக்கறிஞரோ இவங்களுக்கு என்னதான் மனநல பிரச்சனை இருந்தாலும் கூட ஒரு 24 வயசு பொண்ணை சாப்பாடு தண்ணி எதுவும் கொடுக்காம சித்திரவதை பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க. அதனால அவங்களுக்கு ஆயுள் தண்டனை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாதாடி இருக்காரு. கடைசியா இந்த காயத்ரிக்கு ஆயுள் தண்டனை கொடுத்திருக்காங்க. மற்ற 2 பேருக்கும் இதற்கு உடந்தையா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு குறைவான தண்டனை தான் கொடுத்திருக்காங்க. சிங்கப்பூர்ல தமிழ், இங்கிலீஷ், சைனீஸ் இப்படி 4-5 மொழி பேசுவாங்க. அதுல எந்த மொழியும் பியாங்குக்கு தெரியாது. ஏன்னா பியாங் வளர்ந்தது முழுக்க முழுக்க மியான்மர் நாட்டில். அது மட்டும் இல்லாம யாருக்கிட்டையாவது உதவி கேட்கலாம் அப்படின்னா பியாங்கு கிட்ட ஒரு செல்போன் கூட கிடையாது. அதுவும் இல்லாம அந்த பொண்ணு வேலை செஞ்சது ஒரு போலீஸ்காரரோட வீட்டில். போலீஸ் நினைச்சா பொய் கேஸ் போட்டு அந்த பொண்ணை ஈஸியா உள்ள தள்ளிட முடியும். இதனாலதான் அந்த பொண்ணால எதுவுமே செய்ய முடியாம கடைசீட்டில் சித்திரவதையை அனுபவிச்சு இறந்து போயிருக்கா. இந்த மாதிரி கொடுமைக்காரங்க, கொலைகாரங்க எல்லா இடத்துலையும் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. அதனால வேலைக்கு போறவங்க உங்களுக்கு அங்க பாதுகாப்பு இருக்கா அப்படின்னு உறுதி செஞ்சதுக்கு அப்புறமா அங்க வேலைக்கு போங்க. பாதுகாப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்சா உடனே அந்த வேலையை விட்டுட்டு வெளியேறிடுங்க. ஏன்னா பணம் எப்போ வேணாலும் சம்பாரிச்சிக்கலாம், உயிர் போனா திரும்ப வராது. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.